அவர் எப்பேற்பட்டவர், அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அவருடைய வந்த நோக்கம் என்ன, அவருடைய அன்பின் செய்தி என்ன, கருவாரிலை பாடுதல் அநேகர் ரசிக்கப்பட்டு நீர் உதவி செய்கிறார். சொல்லப்படுகிற ஆசைகள் அநேகர் ரசிக்கப்பட்டு இந்த வழியில் நடக்க நீர் உதவி செய்கிறார். தேவனுடைய ஜனங்களே, தேவன் இந்த உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். சொல்லும்படி கொடுத்து நன்றியா ஆண்டவரே. நாங்கள் இந்த மத்திய ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த கிளைமேட் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்துழைத்துக்கான நன்றியா. நீரமையான தேவன் ஆண்டவரே போகிறதில் ஆண்டவரே தூதரை வைத்து எங்களை காத்துக் கொள்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், மறுபடியும் வரப்போகிறார். இந்த முறை நீ ரட்சிக்கராக ரட்சிக்கும்படியாக வரமாட்டான். உலகத்தை நீயாய் நியாயந்திருக்க போகிற ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த நாளில் நீ நானும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் இன்றைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கு முன்பாகவே பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி வரப்போகிற அந்த எல்லாருக்கிட்டையும் கேட்டா, எப்பா உனக்கு என்ன அந்த கிளி கூண்டில் இருந்து ஜோசியம் சொல்லுமே, அந்த கூண்டில் இருக்கிற கிளி மாதிரி, இல்லை கூண்டில் இருக்கிற விலங்கு மாதிரி, அல்ல சர்க்கஸ்ல இருக்கிற விலங்கு மாதிரி இருக்கணுமா, இல்லை காட்டுல சுத்துற சுதந்திரமா இருக்கு? எதற்கு சுதந்திரம் என்று சொல்லப்படும் போது அல்லது சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றால் சுதந்திரம் வரப்படுவதற்கு முன்னதாக இந்த ஒரு ஊர் அல்லது மாநிலம் அல்லது நாடு முழுவதுமாக ஒரு அடிமைக்குள்ளாக இருந்ததாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சகவாசமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.